Silence. அனைவருக்கும் வணக்கம். ஆர்டர் எது 2 இட்லி ஒரு வடையா? ஏங்க அந்த ஆர்டரை பற்றி பேசலைங்க. நான் கோர்ட்டில் சொல்லக்கூடிய ஆர்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கோர்ட் அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் எது ஞாபகத்துக்கு வரும்? சினிமாலெலாம் பார்த்துருப்போம். கண்ணை கட்டின நீதி தேவதையோட சிலை இருக்கும், வழக்கறிஞர்கள்லாம் வாதாடிட்டு இருப்பாங்க, சாட்சி கூண்டு இருக்கும், நீதிபதி தீர்ப்பளிச்சிட்டு இருப்பார். இந்த நீதிபதி தீர்ப்பளிக்கிற அந்த நேரத்தில் பிஜிஎம்லாம் ஹெவியாக இருக்கும். இது சினிமாவில். சட்டம் ஒரு இருட்டறை, சட்டம் என் கையில், சட்டம் என் பாக்கெட்டில்னு 1008 வசனங்களையும் நம்ம வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வாழ்க்கையிலுமே பங்காளி பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரனோட பஞ்சாயத்து, வாய்க்கா வரப்பு தகராறு, விவாகரத்துன்னு ஏதாவது ஒரு காரணத்துக்காக கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிருப்போம். இது எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய சாதாரண வழக்குகளாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் சில வித்தியாசமான வழக்குகள் கோர்ட் வாசலுக்கு வந்து நிற்கும். அந்த மாதிரி ஒரு சில பேர் தவறுதலான புரிதல்னாலேயோ இல்லை தவறான வழிகாட்டுதல்னாலேயோ குண்டக்க மண்டக்க ஒரு விஷயத்தை செஞ்சு அது அவங்களுக்கே ரிவெட் அடிக்கும்போது அந்த விஷயம் பூதாகாரமாக வெடித்து அந்த கேஸை தூக்கிட்டு ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து நிற்பாங்க. இந்த மாதிரி வழக்குகளில் நுணுக்கங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த லாயர்ஸுக்கே நாக்கு தள்ளிடும். சாமானிய மக்கள் நமக்கு அதில் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்டு, அந்த ஆக்டு, இந்த ஆக்டு, அப்பீலு, ரிவிஷன் பெட்டிஷன், இருங்க துண்டு சீட்டை பார்த்து சொல்கிறேன், சைட்டேஷன், விட்னஸ்ஸு, எவிடன்ஸு, கிராஸ் எக்ஸாமினேஷன், அது இதுன்னு டெக்னிக்கல் ஜார்கனை வச்சு டென்ஷன் ஏற்றி விட்ருவாங்க. அந்த மாதிரி சில வித்தியாசமான வழக்குகளை பொறுக்கி எடுத்து உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் இந்த ஆர்டர் நிகழ்ச்சியில். உடனே பயந்துடாதீங்க, அந்த டெக்னிக்கல் ஜார்கன்லாம் சொல்லி உங்களை நான் போர் அடிக்க போதில்லை. ஏன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருக்கார்ல, அவர் ஒரு விஞ்ஞானிலையும் விஞ்ஞானி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு சிம்பிளாக உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அந்த விஷயத்தை பற்றின புரிதல் உங்களுக்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நான் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, சட்டம் அப்படிங்கிறது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லைங்க. லா இஸ் நத்திங் பட் காமன் சென்ஸ். சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளானது, அதுவும் அது மக்களுக்கானது, மக்கள் புரிஞ்சிக்க கூடியது, மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் நம்ம அரசமைப்பு சாசனமாக இருக்கட்டும், அதை ஒட்டின சட்டங்களாக இருக்கட்டும், அவ்வளவு சிறப்பாக நுணுக்கமாக மக்கள் நலனுக்காக ஏற்றப்பட்டது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு கட்டுறது அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லைங்க, நடுத்தர வர்க்கத்துக்கே உரிய கனவு தான். இதே மாதிரியான ஒரு கனவு தான் நம்ம ஜிக்கும் இருந்தது. நம்ம கதையின் நாயகன் பானர்ஜி. யார் இந்த பானர்ஜி? அவர் என்ன பண்ணார் பார்க்கலாம். மேற்கு வங்கம் தேயிலை தோட்டத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்தவர் பானர்ஜி. மனைவி மற்றும் குழந்தைகளோடு எளிமையான வாழ்க்கைதான். ஆனாலும் அவர்களுக்கென்று ஒரு கனவு இருந்தது. நடுத்தர வர்க்கத்தினருக்கே உரித்தான கனவு வீடொன்று வேண்டுமென்று நினைத்தனர். ஆனால் அதற்கான பணம், சேமிக்கவே வழியில்லாத வருமானத்தை வைத்துக்கொண்டு எப்படி வீடு கட்டுவது? கனவு கைகூடுமா என்ற எதிர்பார்ப்பும் ஏக்கமும் பானர்ஜியை மட்டுமல்ல, குடும்பத்தினரையும் தான். பேங்க்கும் லோன் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, பானர்ஜி குமுதா ஹாப்பி அண்ணாச்சி மோடுக்கு போயிட்டாரு. அவர் மட்டும் இல்லைங்க, அவரோட குடும்பமும் தான். அவங்கெல்லாம் பெங்காலி, கொல்கத்தாக்காரங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அன்றைக்கி ரசகுல்லா பண்ணி சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேங்க் கொடுக்க ஒத்துக்கிட்ட லோன் அமௌண்ட் 13 லட்சம் ரூபாய். இது மாதத்துக்கு 19,000 ரூபாய் வீதம் 117 மாதத்துக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு பானர்ஜிக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக வரும். பேங்க் லோன் அமௌண்ட்டோட சேர்த்து இன்னொரு பொருளையும் கையோட கொடுத்தாங்க. கையோட கொடுத்தது ஒரு விபத்து காப்பீட்டு பாலிசி. இந்த விபத்து காப்பீட்டு பாலிசி இந்த கதையில் என்னென்ன ஆட்டெல்லாம் ஆடிச்சு அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். பேங்க் தான் லோன் கொடுத்துட்டாங்களே, அப்புறம் என்ன, பானர்ஜியும் அவரோட குடும்பமும் நிலக்கலை நாட்டி வீடு கட்டுறதுல மும்முரமாக இறங்கிட்டாங்க. சீக்கிரமே வீடையும் கட்டி, முக்கியமாக கிரகப்பிரவேசத்துக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத இன்விடேஷனை அடித்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் புடைசூழ புது வீடும் புகுந்துட்டாங்க பானர்ஜி அண்ட் ஃபேமிலி. ஒரு சில நேரங்களில் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் கனவுகள் நனவாகி அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேருடைய கனவுகள் பாதிலேயே தடப்பட்டு போயிடும். இப்படி இறுக்கமான முகத்தோட நான் சோகமான இந்த டைலாகை சொல்கிறதுனால பானர்ஜியுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் இல்லை. ஒரு பெயிண்ட் விளம்பரத்தில் வரும் பார்த்தீங்களா, புது காரு, புது வீடு, கலக்கர சந்துரு அப்படிங்கிற மாதிரி இந்த புது வீட்டுக்கு அப்புறம் பானர்ஜிக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிற ஒரு வாய்ப்பும் அமைஞ்சுது. எந்த நாடுன்னு கேட்டிங்கன்னா மொசாம்பிக். மொசாம்பிக் தேயிலையை ஆதாரமாக கொண்ட ஆப்பிரிக்க நாடு.
இங்குள்ள தேயிலை தோட்டங்களில் வெளிநாட்டவர்கள் பலர் பணிபுரிகின்றனர். மொசாம்பிக்கில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களில் இந்தியர் 6வது இடத்தில் உள்ளனர். பானர்ஜியின் பணி அனுபவம் அவரை அங்கே செல்ல தூண்டியது. வெளிநாட்டு வேலை வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை உருவாக்கும் என்று நினைத்தார். மொசாம்பிக்கில் செட்டில் ஆன பானர்ஜிக்கு வேலைப்பளு பெருசாக தெரியல. ஏன்னா இங்கே அவர் வேலை பார்த்தது அஸ்ஸாம் தேயிலை கம்பெனியில். அதே மாதிரியான ஒரு தேயிலை தோட்டத்தில் தான் அவருக்கு மொசாம்பிக்லேயும் வேலை. அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் நம்ம ஒரு ஜூஸ் கடையில் வாங்கி கொடுக்குற மொசாம்பிக் ஜூஸ் வேணால் கசக்கலாம். ஆனால் மொசாம்பிக் மாதிரியான இயற்கை வளம் மிக்க ஒரு நாட்டில் வேலை பார்க்குறது கசக்குமா என்ன? தொடர்ந்து பானர்ஜியுடைய மொசாம்பிக் லைஃப் ஸ்மூத்தாக கம்ஃபர்டபுளாக போயிட்டு இருந்தது. அவரும் மாதம் சம்பளத்தை வாங்கி அவருடைய மனைவி மௌஷ்மி பானர்ஜியோடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தார். அவங்களும் வங்கி கடனோட இஎம்ஐயை கரெக்டாக கட்டிட்டு இருந்தாங்க. பொதுவாக கதைகளில் கதாநாயகன் ஒருத்தன் இருந்தால் வில்லன் ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான். அந்த வில்லனை எப்படி தெரியுமா சித்தரிப்பாங்க? ஒரு கொடூரமானவனா பெரிய பலசாலியாக காட்டுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பானர்ஜியோடைய வாழ்க்கையிலையும் ஒரு வில்லன் வந்தான். அந்த வில்லன் கொடூரமானவனும் இல்லை, நிச்சயமாக பலசாலியும் இல்லை. அப்போது யார் அந்த வில்லன்? புது வீடு புது வேலை என்று மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்த பானர்ஜிக்கு திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டது. சாதாரண காய்ச்சல் என்று தான் நினைத்தார் பானர்ஜி. ஆனால் காய்ச்சல் குறைந்தபாடில்லை. மொசாம்பிக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அடுத்தடுத்த நாட்களில் காய்ச்சல் தீவிரமடைந்தது. அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். காய்ச்சலுக்கான காரணம் என்ன? என்செஃபலிட்டிஸ். இது மொசாம்பிக்கில் ஒரு வகை கொசுக்களால் பரவும் படுபயங்கர நோயாகும். இந்த தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் 10 விழுக்காட்டினர் மரணத்தை தழுவும் அளவுக்கு கொடுமையான தொற்றாகும். நோயின் வீரியம் மூளையை வீங்க வைக்கும். நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல் என்று உடல் இயக்கத்தின் முக்கிய உறுப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக செயலிழக்கும். அவ்வாறே பானர்ஜியின் உயிரையும் காவு வாங்கியது என்செஃபலிட்டிஸ். காலம் அப்படிங்கிறது எவ்வளோ கொடூரமானதுங்க. தன்னோட குடும்பத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடலாம், தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திடலாம் அப்படின்னு பானர்ஜி நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் காலம் அப்படிங்கிறது காலை வாரி விட்டுருச்சு. பார்த்தீங்களா? ஒரு செகண்ட் அவரை தள்ளி வச்சுட்டு அவரோட குடும்பத்தை பற்றி யோசிப்போம். மௌஷ்மி பானர்ஜி, அவருடைய மனைவி, உலகம் தெரியாத ஒரு பெண்மணி, சின்னஞ்சிறிய 2 பிள்ளைகள். அவங்க 2 பேரையும் வளர்த்து ஆளாக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துடைய ஒரே நிதி ஆதாரமாக இருந்தது பானர்ஜி மட்டும்தான். வீட்டுக்கடன், மாதம் 19,000 ரூபாய் இஎம்ஐ. என்ன பண்ணுவாங்க? இந்த நேரத்தில் தான் மௌஷ்மி பானர்ஜிக்கு அந்த பேங்க் லோன் வாங்கும்போது கூடவே வந்த இன்சூரன்ஸ் பாலிசி ஞாபகத்துக்கு வந்தது. சுரக்ஷா பீமா அப்படிங்கிற காப்பீட்டு பாலிசியை வழங்கின நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனியை மௌஷ்மி பானர்ஜி அவர்கள் அணுகி மொசாம்பிக்கில் நடந்த எல்லா விஷயத்தையும் விவரித்தாங்க. அவங்கக்கிட்ட மொசாம்பிக்கில் தான் பானர்ஜி இறந்து போனார் அப்படிங்கிறதுக்கான அந்த நாட்டுடைய இறப்பு சான்று, அதாவது டெத் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் என்செஃபலிட்டிஸ் அப்படிங்கிற மலேரியா வைரஸ் தாக்கினதுனால உடலில் இருக்கிற உறுப்புகள்லாம் செயலிழந்து அதன் மூலமாக தான் பானர்ஜி இறந்து போனார் அப்படிங்கிறதுக்கான டாக்டர்ஸோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸையும் சப்மிட் பண்ணாங்க. இந்த சான்றுகள் எல்லாத்தையும் மிக கவனமாக பரிசீலனைக்கு உட்படுத்தி நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி மௌஷ்மி பானர்ஜிக்கு ஒரு பதில் அளித்தாங்க. அந்த பதில் மௌஷ்மி பானர்ஜியோடைய வயிற்றில் பாலை வாத்துதா? வீட்டு கடனுடன் இணைத்து பானர்ஜிக்கு வழங்கப்பட்ட சுரக்ஷா பீமா காப்பீட்டு திட்டம் என்பது ஒரு ஆயுள் காப்பீட்டு திட்டம் அல்ல. கடன் பெற்ற நபர் விபத்தில் சிக்கி மரணமடைந்தால் மட்டுமே அவர்கள் வங்கியில் வாங்கிய வீட்டுக்கடனை அடைக்க இந்த சுரக்ஷா பீமா காப்பீட்டு திட்டம் உதவும். விபத்து அல்லாத வேறு எந்த விதமாகவும் நிகழும் மரணங்களுக்கும் இந்த சுரக்ஷா பீமா காப்பீட்டு திட்டம் எந்த பலனும் அளிக்காது. பானர்ஜிக்கு ஏற்பட்ட மரணம் விபத்தினால் ஏற்பட்ட மரணம் அல்ல, விபத்து அல்லாத கொசுக்கடியால் நிகழ்ந்தது. எனவே பானர்ஜியின் மரணத்திற்கு சுரக்ஷா பீமா காப்பீட்டு திட்டத்தில் இருந்து பணம் எதுவும் வழங்க இயலாது என்று கையை விரித்தது தேசிய காப்பீட்டு நிறுவனம். அந்த பாலிசி நமக்கு ஏற்றதா, நமக்கு தேவையானதா, அதோட நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாலிசி எடுக்கணும். எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியுமே நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் விற்பனை செய்கிறாங்க. அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லோரும் என்னென்னா பேப்பரில், டிவியில் வர விளம்பரங்களை பார்த்து, ஏன்னா விளம்பரங்களில் அந்த ஒரு பாலிசியோட ஒரு பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த பாலிசியில் இருக்கிற நெகட்டிவ், அதாவது உங்களுக்கு எதிரான
ஒரு நிபந்தனைகளை பற்றி விளம்பரங்களில் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ எது நம்மளை கட்டுப்படுத்தும், இன்சூரன்ஸ் கம்பெனியை கட்டுப்படுத்துனா அந்த பாலிசியில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நிபந்தனைகள். அந்த நிபந்தனைகளை படித்து பார்த்து விட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியும் எடுக்கணும். நமக்கு உடலில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா லோக்கல் கிளினிக்கில் ஒரு லோக்கல் டாக்டரை பார்ப்போம். ஆனால் அந்த சிகிச்சை பலனளிக்காத போது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்ப்போம். அதே மாதிரி தான் மௌஷ்மி பானர்ஜியும் நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய கதவை தட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்த அணுகினாங்க. எந்த இடம் அப்படின்னா ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரம், மாநில நுகர்வோர் தீர்ப்பாயத்தை அணுகினாங்க. இந்த மாநில நுகர்வோர் தீர்ப்பாயம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க பார்க்கலாம். விபத்து என்பது முன்கூட்டியே தெரிந்து வருவதல்ல, எதிர்பாராமல் ஏற்படுவதே விபத்து. அப்படி கொசு கடித்ததால் வைரஸ் நோய் பாதித்து மரணம் அடைவதும் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட ஒரு திடீர் விபத்து தான். எனவே சுரக்ஷா பீமா விபத்து காப்பீட்டு திட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ள பலனை நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனம் பானர்ஜி குடும்பத்தினருக்கு அளிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது மாநில நுகர்வோர் தீர்ப்பாயம். மாநில நுகர்வோர் தீர்ப்பாயம் கொடுத்த இந்த தீர்ப்புனால மௌஷ்மி பானர்ஜி கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு ஆறுதல் அடைஞ்சாங்க. ஆனால் இந்த நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த விஷயத்தை விடுறதா இல்லை. நீங்கள் தீர்வுன்னு சொல்லிட்டா நாங்கள் உடனே ஒத்துக்கணுமா, உங்களுக்கு மேலே ஒருத்தங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போகிறோம் அப்படின்னு நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி நேஷ்னல் கன்சியூமர் கமிஷனை அணுகிட்டாங்க. தேசிய நுகர்வோர் தீர்ப்பாயம் இவங்க என்ன தீர்வு கொடுத்தாங்க பார்க்கலாம். நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி நேஷ்னல் கன்சியூமர் கமிஷனை அணுகிட்டாங்க. தேசிய நுகர்வோர் தீர்ப்பாயம் இவங்க என்ன தீர்வு கொடுத்தாங்க பார்க்கலாம். விபத்து என்பது என்ன, எதெல்லாம் விபத்தினால் ஏற்படுவது, எந்தெந்த வகையான மரணங்கள் விபத்தினால் ஏற்பட்டது என்ற வரம்பிற்குள் அடங்கும், விபத்தினால் ஏற்படாத மரணம் என்பதற்கு என்ன வரையறை, இந்த கேள்விகள் விவாதங்களில் இடம்பெற்றன. இதற்கான விளக்கங்கள் எதுவும் சுரக்ஷா பீமா காப்பீட்டு திட்டத்தில் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் வரையறை செய்யப்படவில்லை. ஆக்ஸ்போர்ட் அகராதியில் இடம்பெற்றதை போல மற்றும் பிளாக்ஸ்லா என்ற சட்டத்திற்கான தனி அகராதியில் சொல்லப்பட்டதை போல கொசு கடிப்பதும் விபத்து என்ற வரம்பிற்கு உட்பட்டதுதான் என்பதெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டது. அவ்வாறு கொசு கடித்ததால் வைரஸ் பாதித்து பானர்ஜிக்கு ஏற்பட்ட மரணமும் விபத்து தான். பானர்ஜியின் மரணம் விபத்தல்ல, இயற்கையான நிகழ்வு என்று நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனம் வாதிடுவது வேடிக்கையும் விசித்திரமும் நிறைந்தது. எனவே சுரக்ஷா பீமா காப்பீட்டு திட்டத்தில் உறுதியளித்துள்ள பண பலன்களை நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனம் பானர்ஜியின் மனைவிக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று மாநில நுகர்வோர் தீர்ப்பாயம் அளித்த அதே தீர்வையே தேசிய தீர்ப்பாயமும் மௌஷ்மி பானர்ஜிக்கு ஆதரவாக அளித்தது. மாநில நுகர்வோர் தீர்ப்பாயம் கொடுத்த அதே தீர்ப்பை ஏதோ ஜெராக்ஸ் போட்ட மாதிரியே தேசிய நுகர்வோர் தீர்ப்பாயம் கொடுத்ததுல நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பெரிய பல்பு. ஆனாலும் அவங்க விடா கண்டனம் கொடா கண்டனம் மாதிரி இந்த விஷயத்தை விடுறதா இல்லை. உச்சபட்சமான உச்சநீதிமன்றத்தை அணுகிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடங்கப்பட்டது. மௌஷ்மி பானர்ஜி தரப்பு வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்னெடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த நேரத்தில் தான் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி சைட்லேருந்து ஒரு எதிர்பாராத ட்ரம்ப் கார்டை உள்ளே இறக்குனாங்க. மாதவி கரோடியா திவான் உச்ச நீதிமன்றத்தில் உலவும் மிக பிரபலமான மூத்த வழக்கறிஞர்களில் ஒருவர். உச்ச நீதிமன்றத்தில் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் என்ற மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பதவியை வகித்தவர். இஸ்லாமிய சமூகத்தின் முத்தலாக் விவகாரம், நீதிபதிகள் நியமனம் தொடர்பான தேசிய நீதிபதிகள் பணி நியமன ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு அரசமைப்பு சாசன வழக்குகளில் உச்ச நீதிமன்றத்தில் திறம்பட வழக்காடி கவனத்தை ஈர்த்தவர். கடைசி முயற்சியாக மாதவி திவானை தனது சார்பாக வாதாட அமர்த்தியது நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனம். மாதவி திவான் இந்த கேஸ்க்குள்ள புலி வேகத்தில் பாஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவங்க ரொம்ப காஸ்ட்லியான புலி. ஏன்னா மௌஷ்மி பானர்ஜிக்கு கொடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ் போன அளவுக்கு நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்களுக்கு லாயர் ஃபீஸை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் பரவாயில்லைங்க, அந்த ஃபீஸை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இந்த கேஸில் எல்லாரும் பார்க்க தவறிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மாதவி திவான் அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. என்ன பாயிண்ட் அது? மாதவி திவானின் வாதம் வித்தியாசமாக இருந்தது. பானர்ஜி இறந்தது வெளிநாட்டில். காப்பீடு பெற்றுள்ள நபர்கள் தங்கள் தொழில், வசிப்பிடம் ஆகியவற்றை மாற்றும் போது காப்பீட்டு நிறுவனத்திடம் தகவல் அளிக்க வேண்டும் என்பது அடிப்படை விதி. ஆனால் இந்த அடிப்படை விதியை பானர்ஜி பின்பற்றவில்லை என்ற புதிய கோணத்தில் வாதங்களை முன்வைத்தார் மாதவி திவான்.
இதை தொடர்ந்து அதிர்ச்சியான அதிரடி வைத்தியத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க மாதவி திவான் அவர்கள். இதை பார்த்து மௌஷ்மி பானர்ஜியோட குடும்பம் மட்டும் இல்லை, அவங்க தரப்பு வழக்கறிஞர்களும் நடுநடுங்கி போனாங்க. இந்த கேஸில் வேற என்னென்ன வாதங்களை முன் வச்சாங்க மாதவி திவான் பார்த்துட்டு வரலாம். வெப்பமண்டல நாடுகளில் கொசுக்களால் பரவும் என்செபலைட்டிஸ் என்ற வைரஸ் காய்ச்சல் மனிதர்களை பாதிப்பது என்பது இயல்பான ஒரு நிகழ்வு. குறிப்பாக உலக சுகாதார அமைப்பு 2018ஆம் ஆண்டு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி உலக அளவில் மலேரியா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 5 விழுக்காட்டினர் மொசாம்பிக் நாட்டில் வசிப்பவர்கள். கடந்த 2017ஆம் ஆண்டில் மட்டும் மொசாம்பிக் நாட்டில் சுமார் 1 கோடி பேர் இதே என்செபலைட்டிஸ் வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டனர். அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களில் 14,000க்கும் அதிகமானவர்கள் மரணமடைந்துள்ளனர். எனவே மொசாம்பிக் நாட்டில் என்செபலைட்டிஸ் வைரஸ் தொற்றால் நிகழும் மரணத்தை ஒரு விபத்தாக கருத இயலாது. தவிர என்செபலைட்டிஸ் மலேரியா ஒரு தொற்று நோய். தொற்று நோய் என்பது ஒரு மனிதரிடமிருந்து மற்றொரு மனிதருக்கு பரவி உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. ஆனால் விபத்து என்பது அப்படி ஒரு மனிதரிடமிருந்து மற்றொரு மனிதருக்கு பரவக்கூடிய தன்மை கொண்டது அல்ல. குறிப்பாக ஒருவரது உடலின் வெளிப்புறத்திலும் உட்புறத்திலும் காயங்களை ஏற்படுத்தி நிகழ்விக்கும் மரணங்களின் பேர்தான் விபத்து. விபத்து காப்பீடு என்பது உடல் வெளிப்புற காயங்களால் ஏற்படும் மரணத்திற்காக வழங்கப்படுவது. விபத்து என்றால் என்ன என்பதற்கு ராமநாதன் ஐயரின் அட்வான்ஸ் லா லெக்சிகனில் தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறே சர்வதேச அளவில் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து போன்ற முன்னேறிய நாடுகளின் சட்டங்களிலும் விபத்து என்பதற்கான பொருள் விளக்கமும் இவ்வாறாகவே விளக்கப்பட்டுள்ளது. ஆகவே பானர்ஜியின் மரணம் விபத்தினால் ஏற்பட்ட இறப்பு என்ற விதிக்குள் அடங்காது. எனவே விபத்துக்காக தனியாக வழங்கப்படும் சுரக்ஷா பீமா என்ற காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பானர்ஜியின் மரணம் பொருந்தாது என்று தத்துவார்த்த ரீதியாக விளக்கி வழக்கறிஞர் மாதவி திவான் அனல் பறக்க வாதிட்டு இறுதி வாதத்தை நிறைவு செய்தார். சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு முடிச்சது. இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் பெஞ்சில் அமர்ந்திருந்த 2 நீதியரசர்கள், இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய சந்திரசூட் அவர்கள், மற்றொருவர் ஹேமந்த் குப்தா அவர்கள். டெலிவரி வார்டுக்குள்ள மனைவி அனுப்பி வச்சுட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கணவன் மாதிரி மௌஷ்மி பானர்ஜி அவங்க குடும்பம் மட்டும் இல்லைங்க, அவங்க தரப்பு வழக்கறிஞர்கள், எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் எல்லாருமே ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு சின்ன கொசுவால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை பூதாகாரமாக வெடித்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்திருக்கே. இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க அப்படிங்கிற ஆர்வம் தான் எல்லாருக்குள்ளேயும். சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்கினாங்க பார்க்கலாம். இருதரப்பு வாதங்களையும் கூர்ந்து கவனித்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சந்திரசூட் மற்றும் ஹேமந்த் குப்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு என்ன தீர்ப்பை வழங்கப் போகிறது? பதட்டத்தில் இருதரப்பினரும் நீதிபதிகள் தீர்ப்பை வாசிக்கத் தொடங்கினர். கொசுக்கடியினால் ஒருவருக்கு நிகழ்ந்த மரணம் என்பது விபத்தா அல்லது விபத்து அல்லாத இயற்கை மரணமா என்ற கேள்வி சட்டத்தின் முன் எழுப்பியுள்ளது. மனிதர்களின் இயல்பான போக்கில் ஏற்படும் விபத்திற்கும் நோய் பாதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்வதில் இந்த வழக்கு பல முரண்பாடுகளை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்பாராத விபத்தினால் ஏற்படும் மரணம் என்பது எதிர்பாராத விதமாக நோய் தாக்குவதால் ஏற்படும் உயிரிழப்பிற்கும் பொருந்துமா என்று சட்டத்தின் முன் கேள்வியாக எழுந்துள்ளது. வழக்கறிஞர் மாதவி திவான் சுட்டிக்காட்டி வாதிட்ட உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையில் பதிவாகியுள்ள புள்ளி விவரங்களின்படி என்செபலைட்டிஸ் மலேரியா தொற்று நோய் பாதிப்பு என்பது மொசாம்பிக் நாட்டில் மிகச் சாதாரணமான நிகழ்வாக உள்ளது என்பது தக்க ஆதாரங்களுடன் நிறுவப்பட்டுள்ளது. எனவே பானர்ஜியின் மரணம் என்பது விபத்து என்ற வரையறைக்குள் அடங்காத விபத்து அல்லாத மரணம் என்றே இந்த நீதிமன்றம் முடிவு செய்கிறது. ஆகவே பானர்ஜியின் தரப்பிற்கு ஆதரவாக தேசிய நுகர்வோர் ஆணையம் பிறப்பித்த உத்தரவு செல்லத்தக்கது அல்ல என்று இந்த நீதிமன்றம் முடிவு செய்கிறது என்று 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்தது. எங்கேயோ கொல்கத்தாவில் ஆரம்பித்து மொசாம்பிக் வரைக்கும் போய் ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரம், நேஷனல் கன்சியூமர் கமிஷன் ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து நின்ன ஒரு கேஸ். அதாவது வழக்கறிஞர்கள் தங்களுடைய திறமைனாலையும் சட்டத்தோட புரிதல்னாலையும் சட்டத்தில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை தன்னோட அட்வான்டேஜுக்கு பயன்படுத்தி ஒரு கேஸை எப்படியெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக விளங்கிய ஒரு வழக்கு. இப்போ நம்ம இவ்வளோ பேசுகிறோமேங்க, இதெல்லாமே வெறும் டெக்னிக்கல் ஜார்கன் தான். ஆனால் இதெல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மௌஷ்மி பானர்ஜி அவங்களோட குடும்பத்தை பற்றி ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். தனக்கு இருந்த ஒரே நிதி ஆதாரத்தை இழந்த ஒரு குடும்பம்,
இந்த கேஸ் மூலமாக அவங்க அனுபவித்த மன உளைச்சலுக்கு கைமாறா என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான மனிதாபிமான அடிப்படையிலான கேள்விகளுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லை, ஆனால் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல தான் இந்த கேஸில் ஒரு ஃபைனல் டேர்னிங் பாயிண்ட் ஒன்று வந்தது, ஒரு ஃபைனல் ட்விஸ்ட். அது என்ன ட்விஸ்ட் பார்க்கலாம். இந்த சட்ட போராட்டத்தில் தொடர் வெற்றி கண்டு இறுதியில் தோல்வியை தழுவிய பானர்ஜி குடும்பத்தினருக்கு மனிதாபிமான அடிப்படையில் நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனம் தாமாக முன்வந்து சுரக்ஷா பீமா விபத்து காப்பீட்டு திட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ள காப்பீட்டுத் தொகையை வழங்கிவிட்டது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சந்திரசூட் மற்றும் ஹேமந்த் குப்தா ஆகியோர் திறந்த நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இந்திய அரசமைப்பு சாசன உருபு 142 தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. அதுதான் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் என்ற முழுமையான நீதி வழங்கும் முறையாகும். அதன்படி நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனம் இந்த விவகாரம் தொடர்பாக இனி பானர்ஜி குடும்பத்தினரிடம் எந்த நிலுவைத் தொகையையும் வசூலிக்கக்கூடாது என்று நீதியரசர்கள் தெரிவித்தனர். 142ல் எதெல்லாம் தேவைகள் இல்லையோ, இதெல்லாம் தேவையோ, இதெல்லாம் சரியில்லையோ எல்லாமே ஒட்டுக்க மொத்தமாக சேர்த்து 142ல் டிசைட் பண்ணுவாங்க. இந்த 142 டிசைட் பண்ணும்பொழுது குறைவாக்கலாம், அதிகமாக்கலாம், உள்ள ஜெயிலில் தள்ளலாம், ஜெயிலில் இருக்கிறவனும் வெளியில் ஓடலாம், அல்லது பணம் நிறைய கொடுக்கலாம், அல்லது பணமே கொடுக்காம இருக்கலாம், அல்லது சொன்னது சரின்னு சொல்லலாம், சொன்னது தவறுன்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களும் உள்ளடங்கியது தான் 142. 142ன்ற ஆர்டிகிள் படி சுப்ரீம் கோர்ட் ஒரு இறுதி தீர்ப்பை வழங்கிவிட்டால் அதை எதிர்த்து யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதுவே இறுதியானதாக இருக்கும். அங்காளி பங்காளி சண்டையிலேருந்து அதானி ஹிண்டன்பர்க் சண்டை வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் கோர்ட்டுக்கு தானே போவாங்க. ஆனால் இந்த பிரச்சனையில் மட்டும் மௌஷ்மி பானர்ஜி ஏன் கன்சியூமர் ஃபோரத்துக்கு போனாங்க? கன்சியூமர் ஃபோரமை பற்றின ஒரு சின்ன வீடியோ. கன்சியூமர் ஆக்ட் 1986 கொண்டு வரப்பட்டது. பொதுமக்களுக்காக அந்த கூட்ஸோ சர்வீஸோ குறைபாடுகள் இருந்தால் கன்சியூமர் ஃபோரத்துக்கு போகலாம். இந்த கன்சியூமர் போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான செலவுகள் குறைவாக இருக்கும், ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறது குறைவாக இருக்கும். அதே மாதிரி கிளைண்ட்டே தாங்களே வாதாடி கொள்ளலாம், சீக்கிரமாகவும் முடியும். ஆனால் சிவில் கோர்ட்டோ அல்லது வேறு கோர்ட்டுங்களுக்கு போனால் அதுக்கு நிறைய நடைமுறைகள் இருக்குது. இந்த நடைமுறையில் கேட்கும்பொழுது அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும், வைக்கணும், காலங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடும். எனவே சிவில் கோர்ட்டை விட இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸாக இருக்கும் பட்சத்தில் கன்சியூமர் கோர்ட்டு போகிறது தான் கரெக்டு. எனிஹவ் மௌஷ்மி பானர்ஜிக்கு இன்சூரன்ஸ் பணம் கைக்கு லோன் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டாங்க. இதே மாதிரியான ஒரு விசித்திரமான வழக்கோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.